வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 30ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓட என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போதான் இந்த வீடியோ கரெக்டாக புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. வேறு அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வால்யூம் 30 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே வால்யூம் 22ல பேஜ் 142ல ஃபர்ஸ்ட் பேனல், அதில் பானிகிலிஃப் வந்து நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க, அதுல ஏன் பேண்டாமேனு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் நானே வந்து பாக்குறேன், ஓடா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறார் போலது. அந்த லாங்குவேஜ் நம்ம கரெக்டா புரியல, பட் அவர் பாண்டாமேனு சொல்லிட்டு எழுதிக்கிறாரு. அப்ப அது கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா, பாண்டாமன் வந்து உண்மையில ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா, ஃபர்ஸ்ட் அவன் பர்சனான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கடுத்து ஹிஸ்டரி ஆஃப் அலபாஸ்ல பாண்டமன் முக்கியமானவனா எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கை தட்டுங்க, நல்லா கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்து அதை வரைஞ்சதை வந்து நானே மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறமா பாண்டமன் வரும் டிராயிங்ல மட்டும் ஹிட்டனா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு அந்த பாணிகளுக்கு ஏதிக்கிறார் போல இது. ஆனா ஒருத்தர் வந்து அந்த கண்டுபிடிச்சி கேட்டுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே 7 ஸ்டார்ட்ஸை உங்க வாயில வரைஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வரைங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை காலில் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், கத்த ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து வரைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க இருந்தா இவனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. அப்போட வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னால பண்ண முடியாது, அந்த மாதிரி விஷயம் நான் வந்து பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஎஸோட கடைசிலேயே அவர் வாயில வரைஞ்சிட்டு அந்த டிராயிங் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாரு. நான் அதை வந்து போட்டோ போடுறேன், நீங்க வந்து பாத்துங்க. இப்போ வர்ற போட்டோ தான் ஓடா வந்து அந்த 7 ஸ்டார்ட்ஸை வாயில வரைஞ்சிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் ரேடியோ கேட்டிருந்தேன் ஒரு நாள். அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னதுன்னா, இங்கிலாந்துல நடக்கிற விம்பிள்டன் டோர்னமெண்ட்ல மழையே பெய்யாதான். ஏன்னா ஜெட் பிளேனை வச்சு ரெயின் கிளவுட்ஸ் எல்லாம் வந்து ப்ளோ பண்ணி விட்டுடுவாங்களாம். அதனால அது வந்து சுத்தி இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யுமா, அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல மழை பெய்யாதான். அதை கேட்ட உடனே எனக்கு வந்து அலபாஸ்டர்ல இருக்கிற அந்த டான்ஸ் பவுடர் தான் ஞாபகம் வந்துச்சு. உண்மையிலே அது ஹியூமன்ஸால வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கறப்ப எனக்கு உள்ளே வியப்பா இருந்துச்சு. இதை வச்சுதான் நீங்க வந்து அந்த ஐடியா எடுத்தீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் ஓட என்ன சொன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடி அந்த விம்பிள்டன் டோர்னமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த விம்பிள்டன்றது ஒரு டோர்னமெண்ட். அது எதோட டோர்னமெண்ட்னா டென்னிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கிரிக்கெட் மட்டும் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறீங்க. கிரிக்கெட் நடந்தா மட்டும் தான் டிவியில பாக்குறது, இல்லை நேரில் போய் பாக்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறீங்க. மற்ற எந்த ஸ்போர்ட்ஸையும் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனா கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் மற்ற எந்த ஸ்போர்ட்ஸும் கிடைக்கிறது கிடையாது. அதை கவர்மெண்ட்டும் ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா நீங்களும் தான் அதுக்கு ஒரு காரணம். மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு அந்த இது கொடுக்க மாட்டீங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நானும் ஒரு டென்னிஸ் பிளேயர் தான். அதனால தான் நான் வந்து சொல்றேன், டென்னிஸுக்கு பெருசு அங்கீகாரம் கிடைச்சது கிடையாது. டென்னிஸ் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸுமே கிடைச்சது கிடையாது. அது வருங்காலத்துல மாறினா நல்லா இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் வந்து ஒரு ஊக்கம் இல்லை ஆர்வம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்காக நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ நம்ம விம்பிள்டன் கதைக்கு வருவோமே. விம்பிள்டனை வந்து கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கிராண்ட் ஸ்லாம் நடக்கும். அந்த கிராண்ட் ஸ்லாம்ல 4 டோர்னமெண்ட் வந்து உள்ளடங்கும். அதாவது நிறைய இடத்துல டோர்னமெண்ட் நடக்கும் வருஷத்துக்கு. பட் அதுல புகழ் பெற்றதுன்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னா 4 இது சொல்லுவாங்க. ஒன்னு வந்து என்னன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன், அது ஆஸ்திரேலியா நடக்கும். பிரெஞ்சு ஓப்பன், அது பிரான்ஸ்ல நடக்கும். அதுக்கடுத்து விம்பிள்டன், அது வந்து இங்கிலாந்துல நடக்கும். அதுக்கடுத்து யூஎஸ் ஓப்பன் வந்து யூஎஸ்ல நடக்கும். இதுதான் டென்னிஸ்ல கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4 முக்கியமா நடக்கிற டோர்னமெண்ட்ஸ். அதுல முக்கியமான ஒன்று தான் விம்பிள்டன். அந்த விம்பிள்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல நடக்கிறது. அண்ட் மற்ற 3 கிராண்ட் ஸ்லாம் விட இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களா, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த தரை வந்து புல்தரையா இருக்கும். அந்த பிரெஞ்சு ஓப்பன் சொன்னால அது வந்து செம்மண்ணா இருக்கும். மீதி ஆஸ்திரேலியன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ல கோர்ட்ல வந்து செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த விம்பிள்டன் மட்டும் புல் தரையா இருக்கும். அது பார்க்கறது நல்லா இருக்கும், வளர்றது நல்லா இருக்கும். பொழுது நான் வளர்னது இல்லை, ஏன்னா இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம இருக்கிற இந்தியால எல்லாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அண்ட் விம்பிள்டன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா புல்தரன்றதுனால அது நாசமாயிடும். அதனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரெயின் கிளவுட்ஸை ஜெட்டை வச்சு ப்ளோ பண்ணிட்டு மழை பெய்யாம பார்த்துருக்காங்க பொழுது. ஆக்சுவலாக ஒரு டென்னிஸ் பிளேயரா அந்த விம்பிள்டன் பத்தி தெரிஞ்ச எனக்கே இந்த விஷயம் தெரியாது. இந்த எஸ்பிஎஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதனால தான் அங்கே மழை பெய்யறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சுது. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இப்படி நான் ஷேர் பண்ணதுல அட்லீஸ்ட் நீங்க ஒரு புது விஷயம் கத்துன்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விம்பிள்டன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை. இப்போ நம்ம ஓடாதுக்கு என்ன ஆன்சர் பண்ணாரு அதை வந்து நம்ம பார்ப்போம். மழை பெய்யுமா பெய்யாதான்றது மனுஷ வரலாற்றிலே வந்து ஒரு லைஃப் அண்ட் டெத் கொஸ்டின். ஏன்னா அந்த காலத்துல இருந்து மழை பெய்யுமா பெய்யாது சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்து பார்த்து வாழ்ந்துருந்தாங்க. மழை அவ்வளவு முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இந்த வெதரை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சியும் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆர்டிபிஷியல் ரெயின் இருக்குதுல்ல, அலபாஸ்டார்ல வந்துச்சுல்ல, அது ஹியூமன்ஸ் வந்து ஆல்ரெடி இன்வென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஒன் பீஸ் வேர்ல்டு இல்லையா இல்ல நம்ம வேர்ல்டு இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ் வேர்ல்டு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஆல்ரெடி இன்வென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு கொஞ்சம் காசு ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அண்ட் அந்த மாதிரி செஞ்சாலுமே மழை எப்பயும் பெய்யறது அது பெய்ய தான் போகுது. அதனால அது ஆர்டிஃபிஷியல் ரெயின்ல பெஞ்சுதான் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இந்த டான்ஸ் பவுடர் இருக்குதுல்ல, இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் வர வைக்கிறதுக்கு, அதை வந்து சில்வர் அயோடைட்ல தான் கிரியேட் பண்றாங்களா, அதை வச்சு தான் உருவாக்குறாங்களா. அண்ட் அதை வந்து எரிய வைக்கிறப்ப அது வந்து மேகங்களை வர வச்சு அது பெருசாக்கிட்டு மழை பெய்ய வைக்குதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடாச்சி எனக்கு வந்து ஒரு புது டைம் டேபிள் கிரியேட் பண்ணி கொடுங்க, நான் வந்து யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அப்போ ஓட வந்து என்ன சொல்றேன்னா, டைம் டேபிள் அது ஆல்ரெடி நான் ஒன்று கிரியேட் பண்ணேன், ஆனா அதுல வந்து நான் 7 கிளாஸ் மட்டும் தான் வச்சு கிரியேட் பண்ணேன். ஏன்னா நான் படிச்சப்போ அப்படிதான் இருந்துச்சு. இப்போ சிஸ்டம்லாம் நிறைய மாறிட்டு இருக்குது. அதனால நீங்க யாரும் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, அதை வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு உங்களை நான் கிரியேட் பண்ணி அனுப்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. ஸோ அடுத்த எஸ்பிஎஸ் நம்ம வந்து ஒரு புது டைம் டேபிள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஒன் பீஸ்ல இருக்கிற எல்லா அழகான பொண்ணுக்குமே பெரிய ஓப்பாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அண்ட் பெரிய ஓப்பாய் மட்டும்தான் ஒரு பொண்ணாக்குறதுக்கு ஒரு இது கிடையாது. ஏன்னா சாஞ்சி வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டான். நான் வந்து ஒரு பொண்ணு, சாஞ்சியோட ஃபேனு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏன் பொண்ணுங்களை பெரிய ஓப்பாய் வச்சு வரையறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சாஞ்சி பதில் சொல்றான். சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா, ஆமா மிஸ், நீங்க சொன்னது கரெக்ட், மக்கள் அவங்களோட மனசை பார்த்து தான் நம்ம தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சி வந்து சொல்றான். அது ஓடா உடனே வந்து பாத்தீங்கன்னா, நாமி வந்து அங்க ஒரு பிகினில இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே சாஞ்சி வந்து திரும்பிட்டு நாமி சுவான்னு சொல்லிட்டு கத்துறான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே, லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் வச்சு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. சாப்டர் 280ல எனல் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். பேரமிஷா வச்சிருக்கிறவங்கலாம் அவனோட ஒரிஜினல் ஃபார்மை தான் வச்சிருக்க முடியும், ரிட்டர்ன் பண்ண முடியும், அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்பனா crocodile-ஆ இருக்கட்டும், ஏஸா இருக்கட்டும், ஸ்மோக்கரா இருக்கட்டும், அவங்களால அவங்களோட பிசிக்கல் பாடியை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் இது வந்து கேட்டுக்கிறீங்க, அண்ட் கதையை வந்து கொஞ்சம் பெருசா போயின்னு இருக்குது, அதனால டீட்டெயிலா நான் உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துக்கிறாரு. அதை நான் வந்து போட்டோ போறேன், நீங்க பாத்துங்க. இதெல்லாம் தான் பேரமிஷா டெவில் ஃப்ரூட், அட்லீஸ்ட் இப்போதைக்கு கதை வந்த வரைக்கும். அதுக்கடுத்து ஜோன் டைப், அதுக்கடுத்து லோகியா, இதை ஓடா வந்து எழுதி நம்ம கிட்ட காட்டியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வால்யூம் 27ல பேஜ் 130ல சாஞ்சி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அது என்னதுன்னா, அந்த கேன்டீன்ல தண்ணி வந்து ஊத்து, எப்பன்னா அந்த உள்ளக்கிற பாட்டுல ஸ்டீம் டிராப்லெட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா ஊத்துன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான் லூஃபி கிட்ட. அப்ப அவன் வந்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த சர்வைவல் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன பண்றோம், ஒரு டிராயிங் வரைஞ்சு காட்டுறாரு. காட்டிட்டு ஃபர்ஸ்ட் 3 பாட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்க, அதுக்கடுத்து ரிவர்ல இருக்கிற தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுக்கடுத்து 2 போட்டுக்குது பாத்தீங்களா டிராயிங்ல, அதை வாட்டர் 2ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த ஸ்டீம் இருக்குதுல்ல, அந்த ஆவியை வந்து கூல் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களாம். அப்படி அந்த ரைசிங் ஸ்டீம் வந்து கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வாட்டர் டிராப்லெட்ஸா மாறுமா. அண்ட் அந்த மாதிரி மாறுறது திருப்பி அந்த மிடில் பாட்டுக்கு வந்து போகுமா. அது அப்படி போறதுனால கிளீன் ட்ரிங்கபிள் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். சாஞ்சி இதை வந்து சீக்லோட வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இந்த டெக்னிக் என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல, பட் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 30 SBS முடிஞ்சிச்சு. இதுல தான் ஃபேன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, இதுல தான் ஓடா வந்து ஆன்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுல எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எந்த கொஸ்டின் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் SBS பத்தி தெரியாதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல SBS சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டின் ஓடா வந்து ஆன்சர் பண்ணுவாரு. இந்த வால்யூம்ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி SBS பத்தி தெரியும் அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, இந்த வால்யூம்ல கேட்கிற கொஸ்டின் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம வீடியோ வந்து உங்களை பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.